வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. டைம் பவுண்டாக இது நடந்திருக்கிறதுனால இது வந்து குற்றவாளிகளுக்கு ஒரு பயத்தையும், விக்டிம்ஸுக்கு வந்துட்டு ஒரு தைரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்காக நான் பார்க்குறேன். இவ்வளவு வேகமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடித்து கோர்ட்டு முன்னாடி சாட்சிகளை நிறுத்தி கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கறது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் பார்க்குறேன். அதனால் இந்த தீர்ப்பு எல்லா வகையிலையும் வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு விசாரிக்கப்பட்டது. அது ஒய்காட்டு உத்தரப்படி. இந்த விசாரணையோட போக்கு எல்லாம் எப்படி இருந்தது? எது எப்படி பார்க்குறீங்க? இந்த விசாரணையுடைய போக்கு நிச்சயமாக ஆரம்பத்தில் பயமாக இருந்தது. என்னன்னா கமிஷனர் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் போட்டு எல்லார் முன்னாடி எல்லாத்தையும் பற்றியும் பேசினதாக தெரிவித்தார்கள். பட் அதன் பிறகு ஏற்பட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப நன்றாக போயிருக்கிறது. பட் நான் நிச்சயமாக தெரிவிக்கணும்னு சொல்கிறது என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியாக ஏர்பன் ஏரியாஸில், அதாவது நகர்ப்புறத்தில் படித்தவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய குற்றங்களை பற்றிய அறிதல் எல்லாருக்கும் தெரியுது. அதை பற்றி மீடியாவுடைய அட்டென்ஷன் அதிகமாக இருக்குது, சீக்கிரமாக ஒரு முடிவு வருது. பட் இதே மாதிரியாக ஏற்படக்கூடிய பல்விதமான குற்றங்கள் ரூரல் ஏரியாஸ்லேயும் நடக்குது, கிராமப்புறங்கள்லேயும் நடக்குது, படிக்காதவர்களுக்கு மத்தியிலும் நடக்குது. அவர்களுக்கும் இந்த மாதிரியான வேகமான துரிதமான தீர்ப்புகள் வர வேண்டும். பல வழக்குகள் நடத்தியிருக்கீங்க இதுபோல் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக. அந்த வழக்கு இந்த வழக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல வழக்குகளை நீங்கள் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு வழக்குலையும் நாங்கள் செய்த முதல் பிரேமானந்த வழக்கில் கம்ப்ளைண்ட் எழுதினதே நான் தான் கூட இருந்தேன். அந்த மாதிரியான வழக்கில் இன்றைய வரைக்கும் மக்கள், என்ஜிஓக்களும் மீடியாவும் கூடி ஒன்றாக சேர்ந்து ஒரு பலத்தை கொடுத்தால், அந்த விக்டிம்ஸ்க்கு உரிய ஒரு தைரியத்தை கொடுத்தால் வேகமாக துரிதமாக நியாயம் கிடைக்கிறது. இல்லை அப்படின்னு சொன்னால் தனிமரம் தோப்பாகுவதில்லை. அதனால் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்பொழுது எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் வேகமாக இருக்க வேண்டும், இது உண்மையாகவும் இருக்க வேண்டும். அது நடப்பதற்கு எல்லா வகையிலையும் நம்ம வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், இதுபோல் பல துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய பெண்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேடம்? பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க தனிமையான பர்சன் கிடையாது. அவங்க தனி மரம் இல்லை. அவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தோப்புக்களையும் அவங்க உபயோகப்படுத்த வேண்டும். அவங்க பேர் வெளியில் வந்துட்டால் அது பெரிய ஒரு குற்றம் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இதனால் அவங்க பாதிக்கப்பட்டவர்களே ஒழிய அவங்க வந்து குற்றவாளி அல்ல. அதனால் தைரியமாக அவர்கள் உண்மையை சொல்வதற்கு முன்வர வேண்டும். அவங்க கூட எல்லாரும் இருப்பாங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த வழக்கில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, பிஎன்எஸும் சரி, அதே போல் தகவல் தொழில்நுட்ப சட்டம், அதே பெண்கள் வன்கொடுமை சட்டம் மேலே அனைத்து பிரிவுகளும் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாக இருக்குது. அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கப்பட வேண்டும்? ஆயுள் தண்டனை. அவர்கள் ஆயுள் முழுவதும் உள்ளே இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் அளிக்காமல், அதாவது ரெமிஷன்ஸ் கொடுக்காமல், பிரேமானந்தா வழக்கிலாகட்டும், அந்த நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்த பொள்ளாச்சி வழக்கிலாகட்டும் அதே மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்.